ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சிலர பத்தி பேசும்போது ரொம்பவே எதார்த்தமா, சாதாரணமா பேசி முடிச்சுருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கைய பற்றியா இருக்கட்டும், இல்லது அவங்களுடைய வளர்ச்சிய பற்றியா இருக்கட்டும், இல்லது அவங்களுடைய தோல்வியா இருக்கட்டும், இல்லது அவங்க சந்திச்ச நஷ்டம், லாபம் இத பற்றியான ஒரு விஷயங்களை பற்றி ரொம்பவே சாதாரணமா பேசி விமர்சனத்துக்கு உள்ளாக்கி முடிச்சுருவாங்க. பட் அவர்கள் எத்தனை வழிகளை கடந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. உண்மைதாங்க, ஒருத்தங்க கடந்து வந்த பாதையை நம்மளாலே உணர முடிஞ்சுது அப்படின்னா தான் அவங்களுடைய வலியையே உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் அப்படிங்கிறது தாங்க என்னுடைய விவாதம். சரியோ தவறோ ஒருத்தங்களை பற்றி விமர்சிக்கும் போது கண்டிப்பாக நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அந்த விமர்சனம் அப்படிங்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிறது கிடையவே செய்யாது. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமானது. அவங்களுடைய வளர்ச்சியும் சரி, வீழ்ச்சியும் சரி, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தங்களுடைய பிரச்சனை ஒவ்வொருத்தங்களுடையது. அவங்க பட்ட மன கஷ்டம் அப்படிங்கிறது யாராலையுமே அந்த இடத்துல இருந்து யூகிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டு தாங்க நான் சொல்லுவேன். பட் பார்த்தீங்கன்னா சிலர் அவ்வளவு ஈஸியாக தவறாக ஒருத்தங்களை பற்றி விமர்சிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. பட் இது அவசியமா அப்படின்னுட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் அவங்க எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை தவறாக விமர்சிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கடந்து வந்த பாதையை ஜஸ்ட் நீங்கள் கடந்து வந்தால் மட்டும்தான் அவங்க பட்ட வலி என்ன, வேதனை என்ன, நஷ்டம் என்ன, துன்பம் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உணர்ச்சிகளை கூட நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தாங்க உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே முடியும். பட் சிலர் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே விமர்சனத்தை பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே லெஷராக கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த சொசைட்டியில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அவ்வளவு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. கணவனை இழந்து தவிக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லது ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை தன்னுடைய குடும்பத்தை ஒரு படி மேல் உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிற, அதாவது கல்வியிலையா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஏதாவது தொழிலில் தன்னுடைய வளர்ச்சியை முன் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த விமர்சனம் அப்படிங்கிறது தாங்க. இந்த விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுகிற பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மரண தருவாயில் கூட இருந்திருக்காங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான பெண்கள் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்போது அவங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறத கொடுக்காட்டியும் கூட எந்த ஒரு விமர்சனமும் பண்ணாமல் இருக்க வேண்டியது கண்டிப்பாக ஒவ்வொரு சக மனிதர்களுடைய கடமை. பட் ஆண்களை காட்டிலும் பெண்கள் ஏன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏராளம். பட் பெண்களுக்கு பெண்கள் தாங்க ரொம்பவே அவ்வளவு அளவு கடந்த ஒரு எதிரி அப்படின்னா இந்த பெண்களுக்கு பெண்கள் அப்படின்ட்டு மட்டும்தான் சொல்லலாம். பட் ஆண்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரால தான் இந்த பெண்களுக்கு விமர்சனங்கள் அப்படிங்கிறது வருமே தவிர, பெண்கள் தாங்க குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி ஒரு பெரிய எதிரியாக அந்த பெண்களை பார்க்குறது, பழி போடுறது அப்படிங்கிறது. பட் இவங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு கண்ணியமாக நடத்தி கொண்டு போனாலும் இவங்களுக்கு அது தப்பாக தான் தெரியுது. அது எதனால் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தாங்க. எல்லாருமா அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த சொசைட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமாக தாங்க ஒவ்வொருத்தங்களையும் அணுகுது, ஒவ்வொருத்தங்களையும் பார்க்குது. ஸோ எப்போதுமே ஒரு விஷயம் மட்டும், ஒருத்தங்க ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க அப்படின்னா, இல்லை அந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க, இல்லை அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும், அவங்க நகர்ற வாழ்க்கையாக இருக்கட்டும், ஜஸ்ட் அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை திங்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அவங்களுடைய வலி என்ன, வேதனை என்ன அப்படிங்கிறதே கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
இல்லை அப்படின்னா எவ்வளவு தான் சொல்லியும் புரிய வைக்கவே முடியாது. ஸோ எப்போதுமே ஒருவருடைய வலி அப்படிங்கிறது அவங்க கடந்து வந்த பாதையை அணுகும் போது மட்டும்தான் புரியும் அப்படிங்கிறது தாங்க என்னுடைய கருத்து. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.